வணக்கம் மக்களே, வெல்கம் டு டெஸ்ட் அப்டேட்ஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பியிலேருந்து எஸ்ஐ காலி பணியிடங்களுக்கு வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இதை பற்றின தகவல் நம்ம வரும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பற்றின ஃபுல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வீடியோ வந்து ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம போடுவோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை பற்றின முழு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம ட்ரஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆண்கள் பெண்கள் இருபாலரில் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குண்டான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வெப்சைட்லேயே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் மூவ் ஆகும். அதில் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து ஏப்ரல் 7 எண்டிங் டேட் வந்து மே 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கொடுத்து மெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி போட்டு ஃபர்தராக நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்தால் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் கால் பண்ணி டவுட் கேட்டுக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என்ன கமெண்ட்லேயே நீங்கள் கேட்கலாம். நான் ஃபுல் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து tnusrb.dn.gov.in. அறிவிக்க தேதி வந்து ஏப்ரல் 4 வெளியிட்டிருக்கிறாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஏப்ரல் 7 இருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு மே 3. அப்ளிகேஷன்ஸில் எதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா மே 13 வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. அந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் நடைபெற தேதி வந்து எக்ஸாம் வச்சு தான் உங்களுக்கு எடுக்கிறாங்க. எக்ஸாம் நடக்கிற தேதி வந்து உங்களுக்கு பின்னர் அறிவிக்க விடுன்னு கொடுத்துருக்குறாங்க. இதே வெப்சைட்டில் தான் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்புறம் காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா 1299 + 53 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. வேக்கன்சி பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் தான். அது வந்து ஆண்கள் 654 + 255 மொத்தம் 909 வேக்கன்சிஸ். பெண்களுக்கு வந்து 279 111 390 வேக்கன்சிஸ் இருக்குது. மொத்தம் வந்து 933 + 366 1299 வேக்கன்சிஸ் இருக்குது. பிசி ஆயுதரவனர் பழங்குடியினர் அவங்களுக்கு வந்து அந்த 53 வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த டீட்டெயிலை பற்றி இதில் படித்து பார்த்துக்கோங்க. சேலரி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் 36,900 கொடுக்குறாங்க. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 10th 12th டிகிரி இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இல்லைனா டிப்ளமோ முடித்தவங்களும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி தான். அப்புறம் ஐடிஐ 10th ஐடிஐ +2 ஐடிஐ முடித்தவங்களும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பிசி எம்பிசி இஸ்லாமியர் இவங்களுக்கெல்லாம் 32 வயசு அதிகபட்சம் இருக்கணும். குறைஞ்சது 20 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும். எஸ்சி எஸ்டி சேர்ந்தவங்க 35 வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். திருநங்கை 35, ஆதரவற்றதை வந்து 37. அப்புறம் வகுப்புவாதி இடஒதுக்கீடும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ரெகுலராக எல்லா ஜாப்க்கும் எடுக்கிறது தான். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வேக்கன்சிஸ் வந்து எந்தெந்த பிசி கம்யூனிட்டிக்கு உள்ள வேக்கன்சிஸ், ஆண்கள் பெண்கள், தாலுகா ஆஃபீஸில் உள்ளவங்களுக்கு, ஆயுதப்படையில் உள்ளவங்களுக்கு என்னென்ன வேக்கன்சிஸ்ங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அது கீழே வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வர்றீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உள்ளவங்களுக்கு எப்பேற்பட்ட வேக்கன்சிஸ் இருக்குது, அது எந்தெந்த ஸ்போர்ட்ஸை சேர்ந்தவங்களுக்கு அப்படிங்கிற டீட்டெயிலும் அதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் நிறையா இருக்கிறதுனால நீங்கள் அதை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. தமிழ் வழியில் பயின்றவங்க அப்படிங்கிறதுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு 20% வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. அந்த சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க யூஸ் பண்ணி தமிழ் வழியில் படித்தவங்க அதுக்குண்டான சர்டிஃபிகேட் கொடுத்து நீங்கள் முன்னுரிமை பிரிவில் அப்ளை பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது ஆதரவற்ற உதவி திருநங்கைகள் இந்த மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருக்குன்னா அது மூலம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் வழி தொகுதி தேர்வு வந்து 100 மார்க் இருக்கும். முதன்மை எழுத்து தேர்வு வந்து 70 மதிப்பெண்கள், துறை ஒதுக்கீடு 85 மதிப்பெண்கள், உடல் திறன் ஃபிசிக்கல் வந்து 15 மதிப்பெண்கள், அப்புறம் நேர்முக தேர்வு 10, சிறப்பு மதிப்பெண்கள் 5 மார்க், மொத்தம் வந்து 100 மார்க்குக்கு
உங்களுக்கு வந்து இருக்கும். தமிழ் மொழி தேர்வு தவிர மிச்சம் எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து 100 மார்க் இருக்கும். எழுத்து தேர்வு வந்து தமிழ் வந்து தேர்ச்சி பெறணும். எல்லாமே உங்களுக்கு சூஸ் த பெஸ்ட்டாக தான் இருக்கும். 3 ஆன்சரில் 4 ஆன்சரில் ஏதோ ஒரு ஆன்சர் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் வந்து 100 மார்க் இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், 100 மார்க் இருக்கும். 1 ஹவர் 40 மினிட்ஸ் வந்து எக்ஸாம் நடக்கும். குறைஞ்சது தமிழ் வந்து நீங்கள் 40 மார்க் எடுக்கணும். அப்போ தான் பாஸ் ஆனால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க. OMR ஷீட்டில் தான் நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து முதன்மை எழுத்து தேர்வு பார்த்திங்கன்னா ஏபின்னு சொல்லி 2 இது கேட்டகரி இருக்குது. ஜிகே இருக்கும் ஏயில் வந்து. பி பகுதியில் வந்து அனாலிசிஸு, நியூமெரிக்கலு, சைக்காலஜி, கம்யூனிகேஷன் ஸ்கில்லு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், இதை பற்றின கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏ பார்ட் வந்து 40 மார்க்குக்கு இருக்கும், 80 கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லாமே சூஸ் த பெஸ்ட்டு தான். நீங்கள் 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு எக்ஸாம் முன்னாடி அந்த வெப்சைட்டில், சேம் வெப்சைட்டில் தான் அறிவிப்பு வெளியிடுவாங்க. நீங்கள் வெப்சைட் அடிக்கடி நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் மட்டும்தான் ஹால் டிக்கெட்டை நீங்கள் டெவலப் பண்ண முடியும். உங்களுக்கு மோஸ்ட்லி மெசேஜும் மெயிலும் வரும். இது முடிஞ்சக்கப்புறம் உடற்தகுதி முடிஞ்சக்கப்புறம் சான்றிதழ் சரிபார்ப்பு, அதுக்கப்புறம் உடற்கூறு அளத்தில் வந்து பிசி எம்பிசிக்கு குறைஞ்சபட்சம் 170 சென்டிமீட்டர், பெண்களுக்கு 150 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். அப்புறம் பிசி எஸ்சி எஸ்டி சேர்ந்தவங்களுக்கு 167, 157. மார்பகம் வந்து ஆண்களுக்கு மட்டும் சாதாரண நிலையில் 81 சென்டிமீட்ரு, எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கணும். உயரம், மார்பளவு, முழு எண்களை என்னென்ன கால்குலேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் உடல் உறுதி தேர்வு வந்து ஆண்கள் வந்து 1500 மீட்டர் வந்து 7 நிமிஷத்துக்குள்ளே ஓடி முடிக்கணும். பெண்கள் வந்து 400 மீட்டர் தூரத்தை வந்து 2 நிமிஷம் 30 வினாடிக்குள்ளே ஓடி முடிக்கணும். முன்னாள் அனுபவத்திற்கு அவங்களுக்கு உண்டான டீட்டெயில் பற்றி இதில் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஜென்ஸுக்கு வந்து கயிறு எழுதல், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், ஓட்டம், 100 மீட்டர் ஓட்டம், 400 மீட்டர் ஓட்டம், இதிலலாம் எடுக்கிற மார்க்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. இதில் நிறையா லெவல் இருக்கும். ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெண் விண்ணப்பதாரர்களுக்கும் நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல், கிரிக்கெட் பந்து எறிதல், ஓட்டம், 100 மீட்டர் ஓட்டம், 200 மீட்டர் ஓட்டம், இதில் நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த லெவலுக்கு வந்து நீங்கள் மூவ் ஆக முடியும். முன்னாள் அனுபவத்திற்கு குண்டு எறிதல், தாண்டுதல், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், ஓட்டம், 100 மீட்டர் ஓட்டம், 400 மீட்டர் ஓட்டம் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாம் காவல்துறை சேர்ந்தவங்களுக்கு தமிழ் மொழி தேர்வு 20% துறை விண்ணப்பங்களுக்கு முதன்மை தேர்வு. என்னென்ன கொஸ்டின்ஸு எவ்வளோ இருக்கும், எத்தனை மார்க்குக்கு இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலாக அதில் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். அது வந்து 10 மதிப்பெண்களுக்கு நடக்கும். செய்முறை தேர்வில் இருக்கிற மார்க்கை பேஸ் பண்ணி அதை போடுவோங்கிறது கொடுத்துருக்குறாங்க. மோஸ்ட்லி இன்டர்வியூ வந்து சென்னையில் தான் நடக்கும். என்எஸ்எஸ், என்சிசி இந்த மாதிரி கேம்ஸ் சம்மந்தமாக இந்த மாதிரிலாம் சர்டிஃபிகேட்ஸ் எதாவது வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு கொஞ்சம் மார்க் கொடுக்குறாங்க. 1/2 மார்க்கு, 1 மார்க்கு, 2 மார்க்ஸ்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு போனஸ் மார்க் மாதிரி கிடைக்கும். ஸோ அதெல்லாம் ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா அதை இந்த டைமில் யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது அவார்டு, மெடல் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அதையும் இதில் நீங்கள் வெரிஃபிகேஷன் போகும்போது அதை நீங்கள் காமிச்சிக்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதுக்குண்டான அறிவிப்புக்கு உண்டான வெப்சைட் லிங்க்கு, நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான டீட்டெயிலு, பிசி எம்பிசி சேர்ந்தவங்க 500 உள்ள பே பண்ணுற மாதிரி இருக்கும். 2லும் பங்கு வேறு விண்ணப்பிச்சிங்கன்னா 1000 நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஆன்லைன்லேயே நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கட்டிக்கலாம். அதுக்குண்டான சேம் வெப்சைட்டுக்கு தான். நீங்கள் அப்ளை பண்ணும்போது லாஸ்ட்டில் அந்த டீட்டெயில் கேட்கும். அப்புறம் ஏதாவது தொழில்நுட்ப சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் அந்த கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணிக்கலாம். ஹெல்ப் டெஸ்க்கு நீங்கள் மெயில் போட்டுக்கலாம். வேறு டவுட் இருந்தாலும் லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அந்த கட்டுப்பாட்டு அறைக்கு நீங்கள் கால் பண்ணி டவுட் கேட்டுக்கலாம். பேமெண்ட்டில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்கணும். அப்புறம் ஏற்கனவே விளையாட்டு வீரர்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கவங்க இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாம். இதுக்கான அஃபிஷியல் மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பார்த்து இதை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சென்டர் வந்து அவங்க சொல்கிற சென்டருக்கு தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதணும்னு போட்டிருக்காங்க, அட்டன் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு மெயினாக உங்களோட ஃபோட்டோ, சைனு,
கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரி மார்க் ஷீட்டு, இல்லைனா டிப்ளமோ மார்க் ஷீட்டு, அப்புறம் உங்களோட லெஃப்ட் தம்பு, இதெல்லாமே மெயினாக தேவைப்படும். இது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது முன்னுரிமை வச்சுருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் தேவைப்படும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.